நம்ம இப்போ 6th டேர்ம் 2ல இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து காமராஜரோட லைஃப்பில் நடந்த 4 கதைகளை கொடுத்துருக்காங்க. நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த மகிழுந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா? அதெல்லாம் இங்கு ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லாரும் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். அதனால தான் இன்றைக்கி ஊர்லையா நமக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். ஸோ அது மூலமாக தான் இன்றைக்கி வந்து பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வந்திருக்கு. நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். ஸோ அந்த சாப்பாடுக்காண்டியே ஸ்கூலுக்கு போய் படித்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ உண்மையிலே நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோக்குள்ளே தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டோடு இருக்குன்னா நம்ம வந்து காமராஜரை கண்டிப்பாக ஒரு தேங்க்ஃபுல்லான மனசோடு நம்ம நினச்சி பார்க்கணும். நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். ஆடு மேய்க்கும் சிறுவர்களிடம் பள்ளிக்கூடம் செல்ல வழிவகை செய்தவர் யார் தெரியுமா? யார்? நம்மளுடைய காமராஜர் ஐயா. குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? காமராஜர் ஐயா. பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? காமராஜர் ஐயா. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்தவர் யார் தெரியுமா? காமராஜர் ஐயா. ஸோ அவருடைய கல்வி பணிகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னைக்கும் அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டவங்களாக இருக்கணும். தேங்க்யூ.